சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல சீரன் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 10 கோடி ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் துரைமுருகன் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ஜேம்ஸ் கார்த்திக், இனியா, சோனியா அகர்வால் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்க. ஜாதிய கொடுமையை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த படம் அப்படி இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நாயகன் ஜேம்ஸ் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா இனியாவுடைய மகனா இருக்காரு. அதே போல சோனியா அகர்வால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் ஒரு கன்னியாஸ்திரியா இருக்காங்க. நம்ம நாயகனை பொறுத்த வரைக்கும் சோனியா அகர்வாலுடைய அரவணைப்புல தான் வளர்ந்து வராரு. ஆனா இவருக்கு பல சின்ன வயசுல இருந்தே பல ஜாதிய கொடுமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு. இவர் ஸ்கூல்ல படிக்கும்போது இவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே இவரை ஒரு மாதிரி கேலி பண்றது, கிண்டல் பண்றது, ஜாதிய ரீதியா வந்து பாத்தீங்கன்னா கொடுமை பண்றது, இப்படியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த ஊர்ல வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ நம்ம நாயகனை கூப்பிட்டு அவங்களுடைய அம்மா இனியா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறாங்க. அவர் வாழ்ந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு விதி அப்படிங்கிறது இருக்கு. அதாவது என்ன விதி அப்படின்னா, அந்த ஊர்ல கோவில் திருவிழா நடக்கும்போது அந்த ஊர்ல உயர்ந்த ஜாதி யாரோ அவங்க தான் வேஷம் கட்டி ஆடணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. தன்னுடைய அப்பாவுக்காக அந்த ஊர்ல நான் வேஷம் கட்டி ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சபதம் எடுத்திருப்பாரு. அந்த சபதத்தை நிறைவேற்றினாரா இல்லையா, ஜேம்ஸ் உடைய அப்பா யாரு, அவருக்கும் அந்த ஊருக்கும் என்ன பகை அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் ஜேம்ஸ் கார்த்திக் ஓரளவுக்கு நடிச்சிருக்காருங்க. மற்றபடி இவரு நடிப்புல கோட்டை விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய நடிப்பு பெரும்பாலான காட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா செயற்கைத்தனமா தான் இருக்கு. மொத்தத்துல ஓரளவுக்கு ஜேம்ஸ் கார்த்திக் நடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதே போல இனியா, இவங்க 3 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வித்தியாசமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. அதே போல சோனியா அகர்வால், இவங்க வந்து பாத்தீங்கன்னா தனக்கு கொடுத்த வேலையை முடிஞ்ச அளவுக்கு நிறைவா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதையை வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கார்த்திக்குடைய கதையா இருக்கு. இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் துரைமுருகன் இயக்கியிருக்காரு. கதையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா அமைச்சிருக்கலாம். அதே போல இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகளையும் இன்னும் சுவாரஸ்யமாகவும் இன்னும் கொஞ்சம் நீட்டாகவும் கொஞ்சம் மேக்கிங்ல பெட்டராகவும் பண்ணியிருக்கலாம். இப்படிலாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அதே போல பின்னணி இசை ஓகேவா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தினுடைய திரைக்கதையும் காட்சி அமைப்புகளும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அமைச்சிருக்கலாம். அதே போல இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம். அதே போல ஜாதிய கொடுமை பத்தி இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்கா நேச்சுரலா பேசியிருக்கலாம். பல இடங்கள்ல செயற்கைத்தனமான விஷயங்களை காட்டின மாதிரி இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க தந்தா பார்க்கலாம். இந்த படத்துக்கு எப்படி கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.9. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.